நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கு தயாராகும்போது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் நம்ம வெற்றி பெற்றால் தான் நம்மளுடைய மெயின்ஸ் பேப்பரையே எவால்வேட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு 100 மார்க்குக்கான ஒரு வினாத்தாள். அதை நம்ம எழுதணும். அதில் 40 மார்க் எடுத்தால் நம்மளுடைய பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேர்வுக்கு, அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பருக்கு நம்ம எந்த மாதிரி தயாராகணும் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இப்போது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை ரொம்ப மெனக்கெட்டு படிக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் ஃப்ரெஷராக போகிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எனக்கு இருந்தது, தமிழ் வந்து நம்ம வந்து 40 மார்க் எடுத்துடுவோமா அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, எப்படி அந்த ஒரு ஈச் செக்ஷனை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு 2 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட், ஒரு மார்க் மாதிரி ஒரு 2 மார்க் நான் வந்து போட்டு பார்த்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. முதல் கேள்வி 10 மார்க் என்னவாக இருக்குது அப்படின்னா, தமிழில் கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது ப்ரிப்பரேட் பண்ணோமா, இல்லை ஓரளவுக்கு நமக்கு ஆங்கில நாலேஜ் இருந்தால் நம்ம அதை எழுதிட முடியுமா? இப்போ நம்ம இதில் எழுதுகிறவங்கள நம்ம 2 கேட்டகரியாக தானே பிரிக்க முடியும். ஒன்று வந்து இங்கிலீஷ் பேஸ் பண்ணி வரவங்க, இன்னொருத்தர் வந்து தமிழ் பேஸ் பண்ணி வரவங்க. இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன்லேயே ஒன்று வந்து இங்கிலீஷ் டு தமிழாக இருக்கும், இன்னொன்று தமிழ் டு இங்கிலீஷாக இருக்கும். நீங்கள் ஒரு இதில் கொஞ்சம் லேக் ஆகுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தில் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அப்படி தான் இருக்குது பேப்பரோட செட்டப்பு. ஸோ இதுக்கு பெருசாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்லாம் இல்லை. பேசிக்கான வேர்ட்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சாலே போதும், யூ கேன் மேக் இட். நம்ம வந்து தமிழில் ஒரு பாடமாக எடுத்து படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷையும் ஒரு பாடமாக எடுத்து படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த பேசிக் நாலேஜ் இருக்கனால டிரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்காது. ஸோ அது யூஸ்வலாக ஒரு 2 இதுக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். தேர்ட் கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதை 3ல் 1 பங்காக நம்ம சுருக்கி எழுதணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம எந்த மாதிரி தயாராகணும்? இது வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே நம்ம பண்ணிட்டு வந்தது தான். 3 பார்ட்டாக இருக்கும், அது நம்ம ஒரு பார்ட்டாக சுருக்கி எழுத போகிறோம். இப்போ நமக்கு ஸ்கூல் டேஸில் அது வந்து ஒரு ஷார்ட்கட்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு சில சென்டென்ஸ் மட்டும் எழுதுகிற மாதிரி. அதை அப்படி எழுதாமல் அந்த கொடுத்துருக்க பேசேஜ் வந்து நீங்கள் படித்து பாருங்கள். 2 to 3 ரீட்ஸ் நீங்கள் வந்து கொடுங்க. உங்களுக்கு டைம் நிறையா இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டியில். ஸோ நீங்கள் பொறுமையாகவே எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணலாம். ஒரு 3 ரீடு கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கிராஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஓன் கண்டென்ட்டாக அதை வந்து எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதில் 150 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா மேக் ஷுர் நீங்கள் வந்து 50 வேர்ட்ஸுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் 3ல் 1 பங்காக சுருக்கி எழுதுறது. +5 ஆர் -5 போகலாம், அதோட அதிகமாக கொடுக்க வேண்டாம். அதாவது பாதி பக்கத்துக்கு எழுதுறது அந்த மாதிரிலாம் அது யூஸே இல்லை. அந்த கொடுத்துருக்கிறதுக்கான டாஸ்க்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. ஸோ அந்த வேர்ட்ஸ் கவுண்ட்டை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ 4th கொஸ்டின் வந்து ஆல்ரெடி இப்போ குரூப் 4 குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லலாம் இருக்கிறது தான். ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்குது. ஸோ அது எப்படி நம்ம படிக்கணும்? அது ஒரு ஈஸியான டாஸ்க் தான் நினைக்கிறேன். அது எப்படி பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஆமாம், அது ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த பேசேஜை ரீட் பண்ணிக்கோங்க, திரும்ப கொஷின்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த பேசேஜில் அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு ஓன் கண்டென்ட்டாக ஆன்சரை கொடுக்க பாருங்கள். அந்த பேசேஜில் இருக்க அந்த சென்டென்ஸே அப்படியே எழுதாமல் அவங்க கேட்டிருக்க கொஷினுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மெருகேற்றி உங்களோட ஆன்சரை வந்து கொடுங்க. ஏன்னா அது ஃபுல் ஸ்டாப் டு ஃபுல் ஸ்டாப் அப்படியே எழுதுகிற மாதிரியும் ஒரு ஷார்ட்கட்டை ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிட வேண்டாம். ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் ஒரு ஓன் வேர்ட்ஸாக கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆன்சரை வந்து டெலிவர் பண்ணுறது நல்லாயிருக்கும். நான் அப்படி பண்ணேன். ஓகே. இப்போ தேர்ட் கொஸ்டின் வந்து ஒரு பேசேஜை கொடுத்துட்டு அதை கம்மி பண்ணி எழுத சொன்னாங்க. இப்போ 5th கொஸ்டின் வந்து ஒரு பேசேஜ் கம்மியாக கொடுத்துட்டு அதை 300 வேர்ட்ஸ்க்கு எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணுங்க? கட்டுரை எழுதுற மாதிரி அவங்க கொடுத்துருக்க ஹின்ஸ் எல்லாமே ஒரு சப் டாபிக் மாதிரி எடுத்துக்கிட்டு என்ஹான்ஸ் பண்ணி அதை நம்ம எவ்வளோ வேணால் எழுதலாம். கொடுத்துருக்க ஸ்பேஸில் நீங்கள் எப்படி வேணால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீட்டாக சப்ஹெட்டிங்லாம் போட்டு ஒரு கட்டுரை மாதிரியே நீங்கள் அதை கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் எதாவது கொடுக்கணுன்னா கொடுங்க, அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் உள்ளே என்ன வேணால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ளூட் பண்ணி அது ரிலேட்டடாகவே கண்டென்ட்டை கொண்டு போங்க, டிவியேட் ஆகி பார்த்துக்கோங்க. ஓகே. அதற்கடுத்து 6வது கேள்வி வந்து திருக்குறள் சம்மந்தப்பட்டு இருக்குது. ஒரு 15 மார்க்கு 5 கேள்விகள் இருக்குது. திருக்குறள் சம்மந்தப்பட்டு நம்ம ஏதாவது இதில் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதாக இருக்குமா? திருக்குறள் சம்மந்தப்பட்டு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணேன் திருக்குறளுக்கு. நம்ம ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன அதிகாரங்கள் கவர் பண்ணியிருக்காங்களோ அந்த அதிகாரங்களில் ஒரு 2 குறள் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டேன். ஏன்னா அதிகாரங்கள் ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா நம்ம அங்கே வேறு எதுவுமே எழுத முடியாது. நமக்கு அதுக்கு பற்றின கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். ஸோ அது மாதிரி அந்த 20 அதிகாரங்கள் இருக்குல்ல, அந்த அதிகாரங்கள் பற்றின இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் நம்ம ஒழுக்கமுடைமை இது மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதை பற்றின இதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து ப்ரஷ் அப் பண்ணிக்கிட்டேன் திருக்குறளுக்கு.
திருக்குறள் சம்மந்தப்பட்டு ஒரு திருக்குறளை படிக்கிறதுக்கு திருக்குறள் சம்மந்தப்பட்டு வேறு ஏதாவது படிக்கணுமா? ஐ மீன் திருவள்ளுவர் சம்மந்தப்பட்டதோ, இல்லை திருக்குறளுக்கு வேறு ஏதாவது பெயர்கள் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கா, அந்த மாதிரி ஏதாவது தகவல்கள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்குமா? ஆமாம், இது நான் வந்து படிச்சுக்கிட்டேன். எதுக்கு அப்படின்னா, முன்னுரைன்னு நம்ம ஒன்று கொடுக்க போகிறோம். அங்கே வந்து நம்ம திருவள்ளுவர் பற்றியோ திருக்குறளை பற்றியோ தான் நம்ம கொடுக்கணும். அப்போ முன்னுரை ஏரியாவுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் வந்து படிச்சுக்கிட்டேன். ஓகே. அடுத்தது வந்து லெட்டர் ரைட்டிங். அது வந்து எப்படி நம்ம ஸ்கூலில் எழுதுகிற மாதிரியான லெட்டர் அந்த பேட்டர்னில் எழுதணுமா, எந்த மாதிரி எழுதணுமா லெட்டர் ரைட்டிங்? ஸ்கூலில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த அலுவல்கள் லெட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்மேட் மாறிடக்கூடாது. அதுதான் அந்த ஃபார்மேட் ரிலேட்டடாக அதுக்கப்புறம் உள்ளே போகிற கண்டென்ட் எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். ஸோ ஃபார்மேட் என்னன்றத ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடிதம் அப்ரோச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே. இதில் விடுனர் பெறுனர் வராது, அனுப்புனர் அந்த மாதிரி வருமோ? அனுப்புனர். ஆமாம், அனுப்புனர் பெறுனர் அந்த மாதிரி போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் இங்கிலீஷ் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை தவிர மற்றது எல்லாமே நம்ம தமிழில் எழுதணும். ஆமாம், தமிழ் எலிஜிபிலிட்டி மற்றது எல்லாமே தமிழில் தான் எழுதணும். அந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் இங்கிலீஷில் எழுதணும். ஓகே. ஸோ அதற்கு அடுத்தது 8, 9லலாம் வந்து ஒரு 20 மார்க்கு பிரித்து எழுதுக, எதிர்மறை வாக்கியமாக மாற்றி எழுதுக, பிழை நீக்கி எழுதுக, இணை சொற்களை பயன்படுத்தி ஒரே சொற்றொடராக எழுதுக அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கணம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதுக்காக நம்ம எந்த மாதிரி படிக்க வேண்டியதாக இருக்கும்? இது நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது தான். இப்போ ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதை நெகட்டிவாக மாற்ற சொல்கிறாங்க, பிரித்து எழுத சொல்லுவாங்க, சேர்த்து எழுத சொல்லுவாங்க. அதெல்லாம் மேக் அ சென்டென்ஸ் மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதை ஒரு வாக்கியமாக அமைக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தது தான். ஒரு 2 or 3 டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். இங்கே எதாவது தெரியல அப்படின்னா பயந்துடலாம் வேண்டாம். அது ஒரு கொஞ்சம் மார்க் இதுவாகுமே தவிர்த்து நம்ம பாஸ் பண்ண மாட்டோமா அப்படின்ற அளவுக்குலாம் வராது. ஏன்னா மற்றது எல்லாமே நீங்கள் ஸ்கோரிங் ஏரியா தான். டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு பாதி மார்க் வந்தால் கூடமே பரவாயில்ல, கடிதம் பரவாயில்ல, கட்டுரை பரவாயில்ல, எல்லாமே இப்படி நமக்கு 40 மார்க் தான் தேவை. அந்த 40 மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். அதுதான். ஸோ இந்த லாஸ்ட் பார்ட் வந்து ஏதாவது கொஷின் தெரியல அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம தெரிஞ்ச கொஷின் வரைக்கும் நல்லா பண்ணிட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. இதுக்கு ஒரு எவ்வளோ நாட்கள் படிச்சிருப்பீங்க? ஒரு 2 days 3 days அந்த மாதிரி நீங்கள் டைம் ஒதுக்கி படிச்சிங்களா இதுக்காக? 2 days நான் இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி 2 மார்க் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா நான் ஃப்ரெஷர் அப்படின்றனால எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது 40 மார்க் எடுத்துட முடியுமான்னு. ஆனால் எழுதிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஸோ தமிழ் எலிஜிபிள் நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட். அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். நம்ம பேட்டர்ன் மட்டும் பார்த்துருப்போங்க, என்னென்ன ஃபார்மெட்டில் நம்ம எழுத போகிறோம் அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு அதில் மார்க்ஸ் வந்து வந்துடும். 40 மார்க் எடுக்கிறது வந்து 40 60 70 80 அந்த ரேஞ்சிலே உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்துடும். ஸோ அது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ரொம்ப பயப்பட வேணாம். ஆனால் ஒரு 2 மார்க் வந்து போட்டு பார்த்துட்டு போங்க. ஏன்னா உங்கள் கான்ஃபிடென்ஸ்க்காக அதை நான் சொல்கிறேன். ஓகே. இது தனியாக நடக்கும், நம்மளோட மெயின்ஸ் பேப்பர் தனியாக நடக்கும். ஆமாம் சார், இது தனியாக இருக்கும். இப்போ 2A 2 ரெண்டுத்துக்குமே காமனான தமிழ் எலிஜிபிலிட்டி இது. ஸோ இது நடக்கும். 2A உங்களுக்கு தனியாக நடக்கும், 2 வந்து உங்களுக்கு தனியாக நடக்கும். இப்போ எங்கள் இதில் வந்து எலிஜிபிலிட்டியும் 2Aவும் ஒரே நாளில் நடக்கிற மாதிரி இருந்தது. 2 வந்து லேட்டராக வந்தது. இப்போ இந்த வாட்டி எப்படி ஷெட்யூல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்த்துக்கலாம்.